பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக 2 வீடியோ போட்டிருந்தேன். உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் தளபதி, என் நண்பன், என்னோட டி மீடியா ஃபேமிலி நேற்று பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு. இது எப்படி எங்களால் ஹேண்டில் பண்ண போகிறோன்னே எங்களுக்கு தெரியல. அவங்க வீட்லேயும் அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் டொனேட் பண்ணியிருந்தீங்க காசு, அது எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு போயிடும். நீங்கள் டொனேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எவ்வளோ காசு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,38,638 ரூபாய் வந்திருக்கு. நான் போட்ட 2-3 வீடியோவும் எடுத்துட்டேன். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து காசு அனுப்பிட்டே இருப்பீங்க எனக்கு. அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். நீங்கள் அனுப்புன எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இந்த நன்றி கடனை நான் என்ன பண்ணி தீர்ப்பேன்னு தெரியல. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, இவன் சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் காசு அனுப்பியிருக்கீங்க. இது எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கு போகும். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கேட்டாங்க. ஆனால் 4 லட்சம் தான் பே பண்ணியிருந்தாங்க. 5 லட்சம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க இவர் இறந்ததுனால. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்களுக்கு தான் இந்த காசு போகும். அதே மாதிரி என் நண்பன் அவன் இல்லை. நீங்களும் ரோட்டில் போகும்போது பார்த்து பொறுமையாக சேஃபாக போங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஆனால் அவர் குடிச்சிட்டுலாம் வண்டி ஓட்டல, நல்லா வண்டி ஓட்டுறவர் ஆப்போசிட்டில் வந்து மோதிட்டார். ஆனால் தெரியாது இதெல்லாம் நடக்கும்னு. கால் போயிடுச்சு, இப்போ உயிரே போயிடுச்சு. அதனால் நீங்களும் சேஃபாக இருங்க. ஃபாஸ்டாலாம் வண்டி ஓட்டாதீங்க. ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நம்ம கூட இருக்க ஒருத்தர் இல்லாமல் போனால் அதோட வலி எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு டி மீடியாவோட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அது. ஆனால் இப்போ இல்லை. நான் எப்படி இருக்கோம் தெரியல. என் நண்பனுக்கு ஹெல்ப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே டி மீடியா சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் விஷ்ணு எங்கள் கூட இல்லை. மிஸ் விஷ்ணு, வண்டியை கொஞ்சம் சேஃபாக பார்த்து ஓட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.